ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலவிதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கடந்த நாட்களெல்லாம் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தின தேவன் இந்த நாளிலும் அற்புதமாய் வழிநடத்தி மேன்மைப்படுத்துவாராக. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியோட தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பல மடங்கு பெருகுவதாக. தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தேவனை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 59, 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கிற போது, சங்கீதம் 59, 15, 16, 17, அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். ஆமென். ஒரு கூட்டம் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிறது, திருப்தி இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ, அடுத்த வசனம், நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையில உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். நானோ உம்முடைய வல்லமையை பாடுவேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நான் அவர்களைப் போல முறுமுறுக்க மாட்டேன். நான் அலைந்து திரிகிறவளாக நான் இருக்க மாட்டேன். நானோ ரட்சிக்கப்பட்ட நானோ, உம்முடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய நானோ, உம்முடைய கிருபை பெற்றிருக்கிற நானோ உம்முடைய வல்லமையை பாடுவேன். காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். உம்முடைய கிருபையை பாடி ஆராதிப்பேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, எனக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமுமானீர். ஆமென். பிரச்சனையின் நேரங்கள், பாடுகளின் காலங்கள் அவர் நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனார். 17வது வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கலம், அடைக்கலம் என்ற வார்த்தைகளை நாம் இங்கு பார்க்கிறோம். பார்த்தீங்களா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆமென். கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். சங்கீதம் 9:9 வாசிக்கிற போது, சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது சங்கீதக்காரர் எப்படி சொல்லுவார்? சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அடைக்கலமானவர், தஞ்சமானவர். இந்த காலை நேரத்தில் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். நமக்கு தஞ்சம் கொடுக்கிற மகிமையான தேவனாய் அவர் இருப்பார். கண்களை மூடி நாம் ஜெபித்து தேவனை பாடி ஆராதிக்கலாமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்கவும் முடியுமானவருமாக இருக்கிற சர்வ வல்லமையில எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்களெல்லாம் எங்களை காத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை அளவில்லாமல் தந்து காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு கொடிய காலத்தை நாங்கள் கடந்து போக எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்களில் எங்களை தப்புவித்தீர், இந்த நாட்களில் எங்களை தப்புவிக்கிறேன், இன்னும் வரும் நாட்களை தப்புவிப்பீர் என்ற விசுவாசத்தோடு எங்கள் ஓட்டத்தை சந்தோஷமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். இப்படி சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான தகப்பன்மார்கள் உண்டு, அவளை கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். வயதான தாய்மார்கள் உண்டு, அவளை உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். குடும்ப தலைவர்கள் தலைவிகள் உண்டு, அவளுக்கு என்னுடைய கிருபைகளை தந்த ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள் உண்டு, அவருடைய எதிர்காலங்களை பொறுப்படுத்தி நடத்தும். குட்டி பிள்ளைகள் உண்டு, சத்துரு பொல்லாங்கன் தொடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும். தொழில் செய்கிற பிள்ளைகள் உண்டு, தொழிலில் விருத்தி அடையட்டும். அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுவதற்கு வாஞ்சையும் தாகமும் விருப்பமும் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எழும்பி உம்மை பாடி ஆராதிக்க முடியாதபடி சரீரத்தில் பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. அவளை பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு பண்ணின உடன்படிக்கைகள் காலையில் எழுந்து நான் ஜெபிப்பேன் என்று அதை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. எல்லாரையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல உம்மாலே ஆண்டவரே சேனைக்குள் பாயவும் சத்துருக்களை மடங்கடிக்கவும்
ஆண்டவர் மான் கால்களை தந்து, தைரியத்தை தந்து, விசுவாசத்தை தந்து, பரிசுத்தத்தின் மேல் இருக்கிற வைராக்கியத்தை அதிகப்படுத்தி இன்னும் வேகமாய் ஓடுவதற்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. கிருபை பெருகட்டும். சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொன்னீரே, சோத்திரத்தினாலே கிருபை பெருகட்டும். உடைய பரிசுத்த கரத்தில் இந்த காலை ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் தொடர்ந்து பாடி கர்த்தருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. காலை வேலைக்காக தேவனை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். சில வார்த்தைகளை வாசித்து தேவனை நாம் உயர்த்தி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரத்தில் 18, 19 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே தாவீது சொல்லுகிற காரியம், என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி, உன்னிடத்தில் 1 நாளாகமத்திற்கு புத்தகத்தின் நிறைய வருவோம் என்று சொன்னால், அங்கே 1 நாளாகமும் 19வது அதிகாரத்தில் 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது யோவாபும் அபிசாயும் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்னை பார்க்கிலும் சீரியர் பலன் கொண்டால் நீ எனக்கு துணை நில், உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலன் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன். தைரியமாயிரு, நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். யோசபாத் 2 நாளாகமத்தில் 19வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி. புதிய ஏற்பாடு சபை எபிரேய ஆக்கியான் இப்படியா சொல்லுகிறார், எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இயக்கத்தின் மத்தியில் நம்மோடு இயங்குகிற ஒருவர் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அதுதான் ஒரு வாக்குத்தத்தங்களால் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் விலகாதவர். அந்த தேவனை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தும். எப்பொழுதெல்லாம் யுத்தங்களும் போராட்டங்களும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நேரிடுகிறதோ கவலையே பட வேண்டாம். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாடலை பாடி தேவனை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேரித் ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். ஒரு நம்பிக்கையோடு பாடலை பாடி தேவனை மேம்படுத்தும். கேரித் ஆற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித் ஆற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. பானையில் மா எண்ணெய் குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித் ஆற்று நீர் வாற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித் ஆற்று நீர் வாற்றினாலும், இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல் அழைக்கும் தேவன். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார். உயிர்ப்பிக்கும் ஆவியினால் நம்மை உருவாக்கி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, நமக்கு வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, நமக்கு வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கேரித் ஆற்று நீர்
வாடினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், எரித்தாற்று நீர் வற்றினாலும், முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுமே. முடியாததென்று நினைக்கும் நேரம் கர்த்தரின் கரம் முன்னில் தோன்றிடுதே. அளவற்ற நன்மையினால் நம்மை ஆண்டு நடத்திடுவார். அளவற்ற நன்மையினால் நம்மை ஆண்டு நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, நமக்கு வார்த்தை உண்டு, ஆமென். தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, நமக்கு வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், எரித்தாற்று நீர் வற்றினாலும், இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் முடிசூட்டி நடத்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் நம்மை முடிசூட்டி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, ஆமென். தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், எரித்தாற்று நீர் வற்றினாலும், வானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. வானையில் மாயெண்ணை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. அளவற்ற அன்பினாலே அவர் முடிசூட்டி நடத்திடுவார். அளவற்ற அன்பினாலே நம்மை முடிசூட்டி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, அவர் வார்த்தை உண்டு, தூதர் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்கு இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. இயேசு போதுமே, போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நிலையிலும், எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்கு இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார்.
ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எனக்கு இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எனக்கு இயேசு போதுமே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆரோய நண்பரமெங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், ஆரோய நண்பரமெங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன், அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே, அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய், வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியரார். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு மக்காரும் இல்லை, இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறு மக்காரும் இல்லை. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன், நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய், கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ மேகோவ தேவனை
செலுத்திடவே ஜீவ பலியாக மாறினவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே இந்த காலை வேளையிலே ஆராதிக்க வந்த தட்டைகள் யுத்தத்தின் வல்லமைகள் போராடுகிற ஆவிகள் தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே எங்கள் காணிக்கையை உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே இந்த காலை நேரத்தில் எங்கள் காணிக்கையை உங்கள் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவமே துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே எல்லா தடைகளும் எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் காலை நேரத்தில் விலகல் சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே எல்லா தடைகள் எல்லா எதிர்க்கிற எல்லா போராடுகிற எல்லா வல்லமைகள் ஆண்டவரே காலை நேரத்தில் எல்லாம் அழிக்கப்படுவதாக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக ஆமென் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 இயேசுவே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான்
என்னை தாங்குகின்றது உங்க கிருபதா, என்னை நடத்துகின்றது உங்க கிருபதா, என்னை தாங்குகின்றது கிருபதா, என்னை நடத்துகின்றது. எத்தனை யுத்தங்கள் எழும்பலாம், ஆனால் யுத்தத்தை நடத்துகிறவர் ஒரே ஒருவர். அவர் யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவர் சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் உத்தமனுக்கு துணை நின்று காரியங்களை வாய்க்க பண்ணுவது போல துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் வேத வசனத்தை கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கும் அவர் காரியங்களை வாய்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பு ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்திரையா. உண்மையாகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அவருடைய நேசம்தான் நம்மை வழிநடத்தி கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய நேசத்தினால் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும் என்று வாசிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தருடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மை பெரியவனாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி பார்க்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எங்களை நேசிக்கிறவர், காருண்யத்தினால் இழுத்து கொண்டவர். காலை நேரத்திலுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உள்ளத்திலிருந்து என்னை இழுத்து கொண்டவரே, அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.
என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை சொல்லுங்க, இந்த பெரியது, காலை நேரத்துல தயவு உங்க அன்பு பெரியது, பெரியது ஆண்டவரே. அன்பு இந்த பெரியது, காலையிலே உங்க இரக்கம் பெரியது, பெரியது, உங்க கிருபை பெரியது, பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க அன்பு பெரியது, ஆமே, இரக்கம் பெரியது, உங்க கிருபை, கிருபை பெரியது, உங்க தயவு, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் ஆமே கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது. ஆமே, இரக்கம் இரக்கம் பெரியது. காலை நேரத்துல அவரை உயர்த்தி சொல்லுங்க, உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. உங்க காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கண்களை மூடி ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் என் சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் மேல உம்முடைய கரத்தை நீட்டினதற்காய் ஸ்தோத்திரம். அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தவர், உலக தோற்றத்துக்கு முன்பே எங்களை அழைத்து முன்குறித்த தேவன் ஆண்டவரே. தாயின் கருவில் தோன்றும் முன்பே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள் இந்த காலை நேரத்திலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவையோடு வந்த பிள்ளைகளை உம்முடைய கண்கள் பார்ப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் இவர்கள் வாழ்க்கையில கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்கப்பா. வியாதியோடு வந்திருக்கலாம், இந்த வியாதிகள் இன்றைக்கே சுகமாகட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவினுடைய அன்பு இப்பொழுதே இறங்கி வரட்டும். பேதுரு மாமியை தொட்டு சுகப்படுத்தின அதே தேவனுடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே உம்முடைய அன்பின் கரம் தொடுவதாக, உம்முடைய அன்பினால் இழுத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்புக்கு இரக்கம் உண்டு ஆண்டவரே. அந்த அன்பினால, அநாதி சிநேகத்தினால் எங்களை இழுத்து கொள்ளும். உம்முடைய காருண்யம் எங்களை பெரியவனாய் மாற்றட்டும் ஆண்டவரே. உயர்வுக்காய், ப்ரமோஷனுக்காய், வேலை ஸ்தலத்திலே, தொழிலிலே, தங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்திற்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அன்பை கொடுத்து, உம்முடைய காருண்யத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரக்கம் கடந்து வரட்டும், உம்முடைய கிருபை கடந்து வரட்டும், உம்முடைய காருண்யம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும் என்று நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி.
இந்த காலை நேரத்தில் கேட்கிற வசனத்தை ஆசீர்வதியும். இந்த வசனத்துக்கேற்ற வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு தேவன் எண்ணுகிறார். தேவன் எண்ணுகிறார். வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. வெளியரங்கவுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய பார்வையில் மறைவானது என்று ஒன்றுமில்லை. எல்லாம் அவர் பார்வைக்கு நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அவரிடத்திலே மறைப்பதற்கு எதுவுமே முடியாது. சங்கீதக்காரனை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவரே, நான் வானத்தில் உயர்ந்திருந்தாலும் நீ அங்கே இருக்கிறீர், பூமியின் தாழ்விடங்களில் இருந்தாலும் அங்கே இருக்கிறீர், உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? தேவனுடைய பார்வைக்கு எதையுமே நாம் மறைக்க முடியாது. எல்லாமே அவர் பார்வைக்கு வெளியரங்கமாய் இருக்கின்றன. நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் ஒரு தேவ மனிதனிடம் ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். அந்த மனிதனிடத்தில் கேட்குறார், எங்கப்பா போயிட்டு வந்த? கேட்ட உடனே அவன் சொல்கிறான், நான் வந்து வெளியே இருந்தேன், இங்கே தானே இருந்தேன். ஆனால் அந்த கேயாசி அந்த இடத்துல வர்றதுக்கு முன்பதாக அந்த நாகமான்ட்டிருந்து வாங்கின அந்த காசுகளை, அந்த பொருட்களை மூடி போட்டு கடந்து வந்து நிற்கிறான். அப்போ அங்கே தேவ மனுஷன் சொல்லுவார், என் இருதயம் உன்னோடு கூட வரவில்லையா? என்னோடு வரவில்லையா? நீ போனில்லை, அந்த இடத்துல நான் பார்ப்பேன், ஆண்டனுக்கு வெளிப்படுத்துவார் என்று உனக்கு தெரியலையா? யோசித்து பாருங்கள். ஒரு தேவ மனிதன் முன்பதாக நிற்பதற்கே எந்தவித ஒரு மறைவும் நிற்க முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கு அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் பார்வைக்கிலே வைத்திருக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவானது என்று ஒன்றுமில்லை. எதையுமே நம்ம மறைக்க முடியாது. நமக்கு மற்றவர்கள் பார்வைக்கு மறைத்திடலாம், பெற்றோருடைய பார்வைக்கு மறைத்திடலாம், ஊழியக்காரர்கள் பார்வைக்கு மறைத்திடலாம், நண்பர்களுடைய பார்வைக்கு மறைந்து நிற்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு மறைவானது என்று ஒன்றுமே கிடையாது. அடுத்த பகுதி சொல்லுகிறது, நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் எல்லாவற்றையும் எண்ணுகிறார். தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். அவரை போல அக்கௌண்ட்டில் வைக்கிறதுக்கு யாருமே முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். எதற்கு இந்த கணக்கிலே வைத்திருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. கர்த்தர் எண்ணுகிறார். கர்த்தர் கவுண்ட்ல வைக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். அவரிடத்துல மறைவானது ஒன்றுமில்லை. நாம் செல்போனில் பேசுறது, நம்ம பார்க்கிற காரியங்கள், நாம் நினைக்கிற காரியங்கள், வேதத்திலே வாசிக்கிறோம், நினைவுகளின் தோற்றத்தையே அவர் அறிந்திருக்கிறாராம். நம்ம என்ன நினைக்க போகிறோம் என்பதை நினைக்கிறதுக்கு முன்பதாகவே அதனுடைய தோற்றத்தையே தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் அவர்கிட்ட மறைவானது, நான் மறைச்சிட்டேன், அவருக்கு தெரியாது. மனுஷனுக்கு முன்பதாக எதை வேணாலும் மறைக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக எதையும் மறைக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிறார். அவர் கணக்கு வைக்கிறது எதுக்காகனா, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தருடைய வருகைக்கு சமீபமாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வருகையில் அவர் வரும்போது எதோடு வருகிறார்னா, நம்ம எதையெல்லாம் அவர் நம்ம பார்த்தாரோ,
எதையெல்லாம் அவர் வைத்திருக்கிறாரோ, எதையெல்லாம் அவர் கணக்கில் வைத்திருக்கிறாரோ அதற்கான பலனோடு கர்த்தர் நம்மை சந்திக்க வருகிறார். அவர்கிட்ட ஒரு பாஸ்புக்கு இருக்குது. இந்த உலகத்தில் நமக்கு அக்கௌண்ட் இல்லாமல் போகலாம், உலகத்தில் பாஸ்புக்கே இல்லாமல் கூட போகலாம். ஆனால் தேவனிடத்தில் ஒரு அக்கௌண்ட் நமக்கு உண்டு. அந்த கணக்கை நாம் ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். அந்த கணக்கை நான் ஒப்புவிக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. நீங்கள் மரண நாட்களில், கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தன்னை தந்தவனிடத்தில் தேவனிடத்தில் ஒப்புவிக்கும், அக்கினி அது தன்னிடத்தில் ஒப்புவிக்கும். எல்லாருமே கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து தான் ஆகணும், யாரும் மறைக்க முடியாது. நாமும் நம்முடைய கணக்குகளை நாம் ஒப்புவித்து தான் ஆக வேண்டும். தேவன் எண்ணுகிறார், தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். இதை இந்த காலை நேரத்தில் சற்று நாம் யோசித்து நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வச்சிருக்கிறார். இன்றைக்கி தேசத்து நிலைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த தேசத்து நிலையில் நம்முடைய சூழ்நிலைகள் மாறிவிட்டன, நம்முடைய பேச்சுக்கள் மாறிவிட்டன. ஆரம்பத்தில் இருந்த பக்தி வைராக்கியம், ஆரம்பத்தில் இருந்த தேவ பக்தி, ஆரம்பத்தில் இருந்த தேவன் மேலே இருக்கிற அன்பு, ஆரம்பத்தில் இருந்த தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் இன்றைக்கி நமக்குள்ளே எந்த அளவு இருக்கிறது? இன்றைக்கி உலகத்தோடு நம் சம்பந்தம் கலந்திருக்கிறோமா? கவனித்து பார்க்க வேண்டும். ஏன்? அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அவர் கணக்கை தீர்க்க வருகிறார். இந்த நேரத்தில் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே யோசித்து, நம்மை நாமே நிதானித்து, நம்மை நாமே கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் சில காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேசி இதையெல்லாம் கர்த்தர் எண்ணுகிறார் என்கிறத நினைவூட்டி சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் எண்ணுகிறார். மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன், காட்ஸ் கவுண்ட். தேவன் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, அக்கௌண்ட்டில் இருக்குது. அவர்கிட்ட மறைச்சிட்டேன், இல்லை ஆண்டவரே நான் இதை செய்யலை சொல்ல முடியாது, இல்லை ஆண்டவரே நான் இப்படி பேசலை சொல்ல முடியாது, இல்லை ஆண்டவரே நான் இதை மறைக்கலை சொல்ல முடியாது. எல்லாம் அவர் பார்வைக்கு நிர்வாணமாக இருக்கின்றன. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். எதையெல்லாம் தேவன் எண்ணுகிறார், எதையெல்லாம் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், எதற்கெல்லாம் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும், இதையெல்லாம் இந்த காலை நேரத்தில் சிறு காரியங்களாய் பார்த்து நாம் கடந்து செல்லலாம். முதலில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை எண்ணுகிறார்? யோபு 31வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோபு 31வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவர் என் வழிகளை பார்த்து, அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. முதல் கருத்து, என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. கர்த்தர் முதல்ல எதை எண்ணுகிறாருன்னா நம்முடைய நடைகளை, நம்முடைய நடைகளை கர்த்தர் எண்ணுகிறார். 37வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதே யோபு 31வது அதிகாரம் 37வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அவனுக்கு நான் என் நடைகளை, பாருங்க, அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து, தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவை போல அவனிடத்தில் போவேன். நல்லா யோசித்து பாருங்க. நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து நம்முடைய நடைகளை கர்த்தர் எண்ணுகிறார். God counts our steps. தேவன் நம்முடைய நடைகளை, நடை என்றால் என்ன? வாழ்க்கை. நடை என்றால் என்ன? வாழ்க்கை முறைகள். அந்த வாழ்க்கையை தான் கர்த்தருங்க சொல்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், எப்பா 99 வயதான போது நீ எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழுகிறோம், நாம் எப்படி நிற்கிறோம் என்பதை கர்த்தர் கணக்கிலே வைக்கிறார். நீங்கள் சில வசனங்களை வாசியுங்கள். சங்கீதங்களிலே 37வது சங்கீதம் 23வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களிலே 37வது சங்கீதம் 23வது வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, அவனுடைய வழியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவன் வழியின் மேல், அவன் வாழ்க்கையின் மேல, அவனுடைய நடந்துக்கிற காரியத்தின் மேல தேவன் பிரியமாய் இருக்கிறார். யோபு 14:16 வசனத்தை வாசிங்க. யோபு 14வது அதிகாரம் 16வது வசனம்.
இப்பொழுது ஆ. என் நடைகளை எண்ணுகிறீர், என் நடைகளை எண்ணுகிறீர். என் பாவத்தின் மேலல்லவோ என் கவனமாயிருக்கிறேன். பாவத்தின் மேலல்லவோ கவனமாய் இருக்கிறீர். என் நடைகளை எண்ணுகிறீர். என் வாழ்க்கையை கர்த்தர் எண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பார்வையில் மறைத்து கொள்ளவே முடியாது. முதல்ல காண்ட சொல்றாரு, என் நடைகள், நம்முடைய வாழ்க்கைகளை, வாழ்க்கை முறையை, நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர் கவுண்ட்ல வைக்கிறாரு. அந்த காரியத்தில் நம்ம சரியாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவர் வரும்போது நம்முடைய நடைகளுக்கு ஏற்ற பலனை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அநேக வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுக்கொள்ள முடியும். பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். பிரசங்கி 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நீ தேவாலயத்துக்கு போகும்போது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். பாருங்க, உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல ஆ, பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். பாருங்க, உன் நடையை காத்துக்கொள்ளுப்பா. தேவ ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய நடை, உன் வாழ்க்கையை பார்த்துக்க. சும்மா அங்கே போயிட்டு பலியிடுவது போல, ஆராதிப்பது போல, மற்றவங்களாம் பார்க்குறாங்கன்றதுக்காக ஆராதிக்கிறது போல அல்ல, ஆராதிக்கிறதுக்காக அல்ல, பாட்டு பாடுறதுக்கு அல்ல, நம்முடைய கைகளை வசைத்து பாடுவதோ அல்லது மற்ற நம்முடைய வெளி தோற்றத்தையோ பார்த்து ஆண்டவர் பிரியப்பட்டுற மாட்டார். ஆனால் நம்முடைய நடையை பார்ப்பாரு. நீ ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்குது, கர்த்தருக்கு முன்பதாக நம்ம எப்படி இருக்கிறோம், இதை பார்த்துக்கொள். அநேக வசனங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். அதனால தான் சங்கீதம் 1:1 முதல் வசனத்தை வாசியுங்கள். சங்கீதங்களிலே முதல் வசனத்தை வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாருங்க, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்ப பாருங்க, பரியாச இடத்துல உட்காரக்கூடாது. அழகா வேதம் சொல்லுகிறது, யார் பாக்கியவனா இருக்க முடியும்? அந்த நடவாம இருக்கணும். மற்றவங்க துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நடைய கர்த்தர் எண்ணுகிறார். முதல் கருத்து யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம நடை, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு சில பேர் வாட்ச் கட்டுறாங்க. எங்கள் தம்பிங்கெல்லாம் இருக்காங்க, வாட்ச் கட்டுவாங்க. எதுக்கு அந்த வாட்ச் கிட்டால் ஸ்டெப்ஸ் கவுண்ட்னு சொல்லுவாங்க. அது எத்தனை நாள் நடக்கிறோமோ, ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னு அதில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சில வாட்செல்லாம் இப்போ கட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க நடந்த கவுண்ட் மறந்துடும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடந்த விதம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. இது அடுத்த நாள் மாறிடும், இது அடுத்த நாள் விலகிடும், அடுத்த நாள் இருக்காது, அடுத்த புது கவுண்ட்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. நம்ம பிறந்தது முதல் நம்ம இறக்கும் வரை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நடைகளை தேவன் எண்ணுகிறார். அவரிடத்தில் மறைத்து வைப்பதற்கு ஒன்றுமில்லை. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 26வது வசனம். உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் இருப்பதாக. பாருங்க, உன் கால் நடைய சீர்தூக்கி பார். நம்ம நடக்கிற வழியை நீ சரியா இருக்குதான்னு செக் பண்ணு. அப்பதான் வழியெல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும். கர்த்தருடைய வசனம் மிக உண்மை. நம்ம வாழ்க்கையில கவனமாய் பின்பற்றணும். கர்த்தர் நம்முடைய வழிகளை எண்ணுகிறார். அப்ப வாசிங்க 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றையும் விளக்க எனக்கு நேரம் இல்லை. நான் வசனத்தை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். வாசிப்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். பாருங்க, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அப்ப நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. நம்ம வாசித்தோமே, அவனுக்குரிய கிரியைகளுக்கு ஏற்ற பலனோடு நான் வருகிறேன். இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பதாக ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழுகிறோமா? தேவனுக்கு முன்பதாக ஒரு உண்மையான வாழ்க்கை வாழுகிறோமா? தேவனுக்கு முன்பதாக என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து நாம் பார்க்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். பாருங்களேன், நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும். வாசிக்கலாம் 8வது வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும்
பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். எப்படி சொல்றாரு பாருங்களேன், ஒழுங்கற்று நடவாமல். அப்ப நம்ம நடை எப்படி இருக்குன்னா ஒழுக்கத்தோட இருக்கணும். நம்ம வாழ்க்கை ஒழுக்கமா இருக்கணும். தேவன் இந்த வேதத்துல அநேக ஒழுங்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க அதே அதிகாரத்துல 10வது வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. ரொம்ப ஒரு மேன்மையான காரியமாக இருக்கும். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அந்த 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், 11வது வசனம் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு வேலை செய்யலைன்னா அவன் சாப்பிடக்கூடாது. இப்படி நிறைய வசனங்கள் உண்டு, நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க முடியும். ஒரு ஒழுக்கம் நம்ம வாழ்க்கையில் சோம்பேறித்தனமாக இருப்பதற்கு அல்ல, நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் சில ஒழுக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த வேதம் நமக்கு அநேக ஒழுங்குகளை, இப்படித்தான் வாழ வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் நடக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் உட்கார வேண்டும். வாசித்தமே, துன்மார்க்குடைய ஆலோசனைகள் நடவாமலும். அப்போ தீயவர்களுடைய பாதையில் நம்ம நடக்கக்கூடாது, தீயவர்களுடைய காரியத்தை நம்ம உட்காரக்கூடாது. அப்படின்னா அர்த்தம் உலகத்தில் இருக்கிற தீய காரியத்தோடு நமக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நம்மை பிரித்து நம்மை பரிசுத்தமாய் நம்மை ஒழுக்கமாக வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சற்று யோசித்து பாருங்கள், நம்முடைய நடக்கை, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு மிக முக்கியமானது. நடைகளை அவர் எண்ணுகிறார். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் சேர்ந்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:15 வசனம். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். பாருங்க, விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். தன்னுடைய நடையின் மேல கவனமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை எப்படி நடக்கிறோம்? கர்த்தருக்கு முன்பதாக நான் இருக்கிறேன், 99 வயதாகிவிட்டது. ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா நீங்க வா நெல்லு, எனக்கு முன்பதாக நீ உத்தமமா நடப்பா. நீ எப்படி நடக்கணும்? உத்தமம், இதில் தான் நான் அவனை கவனிப்பேன். ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உத்தமம், உண்மையாக நடக்கிறோமா? நம்முடைய நடக்கைகளை கர்த்தர் எண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? சற்று நிதானித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். ஒழுங்கினமாய் நடப்போமானால், துன்மார்க்கமாய் நடப்போமானால், உலகத்தோடு நடப்போமானால், பாவத்தோடு நடப்போமானால், பின்மாற்றத்தோடு நடப்போமானால், மற்ற கோபத்தோடு நடப்போமானால், கசப்போடு நாம் நடப்போமானால், வேதனையோடு நாம் நடப்போமானால், அநீதியான காரியத்தோடு நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நமக்கென்று ஒரு பந்தயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஓட்ட பந்தய வீரன் ஓடும்போது சரியாய் ஓடி முடிக்கணும்னா அந்த பாதையை, அவன் நடக்க போகிற அந்த வழியை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பாதை சரியாய் இருக்கணும், சீர்தூக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் நம்ம சரியாக கவனித்து ஜெபிக்கணும். இரவு படுக்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்தேன், இதில் கர்த்தரை விரோதமாக பார்த்துட்டேன்னா, ஆண்டரை துக்கப்படுத்திட்டேன்னா, ஆவினரை வேதனைப்படுத்திட்டேன்னா, இதையெல்லாம் யோசித்து நம் நடைகளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி சரிபடுத்தி வைத்து கொள்ளும்போது அவர் வருகையிலே நாம் சரியானவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை தருவார். அநேக காரியத்தை கர்த்தர் எண்ணுகிறார். தொடர்ந்து இந்த செய்திகளை நாம் பார்ப்போம். நிறைய காரியத்தை கர்த்தர் எண்ணுகிறார். மீண்டும் சொல்கிறேன், தேவன் எண்ணுகிறார். ஒரே ஒரு கருத்தை தான் அந்த காலையில் பார்த்தோம். நம்முடைய நடைகள் தேவனுக்கு முன்பு பிரியமானதாக இருக்கட்டும், தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் இருக்கட்டும், தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்கட்டும். அவரிடத்தில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த காலையில் இந்த ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் இதுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து வர நாட்களில் தொடர் செய்தியாய் நாம் பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய காரியத்தில் நம்ம நடைகள் பிசகி இருந்தால், நம்ம நடைகள் விலகி இருந்தால் அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நடைகளை கர்த்தர் எண்ணுகிறார். யோபு சொல்றாரு, என் நடைகளை அவர் எண்ணுகிறார். என்னுடைய நடை சரியா இருக்கணும் ஆண்டவரே. துன்மார்க்கத்துக்கு ஏதுவாய் நடந்துடக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நான் நின்று விடக்கூடாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை சரியான நடவடிக்கை இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல
உத்தமமாயிருன்னு சொன்னது போல இந்த காலை நேரத்தில் ஒரு உத்தமமான நடையை நடக்க, ஒரு உண்மையான நடையை காத்துக்கொள்ள ஆண்டவங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆலயத்துக்கு வரும்போது நடையை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, நண்பர்களோடு இருக்கும்போது நடையை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துவீராக. தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களை மூடி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் இரக்கம் கடந்து வரட்டும், உங்கள் கிருபை கடந்து வரட்டும், உங்கள் காருண்யம் எங்களை பெரிதாக்க நாங்கள் பாடினோமே. உம்முடைய காருண்யத்தினால எங்கள் நடைகளை சரிபடுத்தி கொள்ள, எங்கள் நடைகளை சீர்படுத்தி கொள்ள, எங்கள் நடைகளை சரிபார்த்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய கிருபையுள்ள பிரசன்னம் எங்கள் கடந்து வரட்டும். எங்கள் நடைகளை எண்ணுகிற கர்த்தாவே, நீர் வரும்போது எங்கள் நடைகள் சரியானதாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நடைகளை கவனமாயிருங்கள், நம்முடைய வாழ்க்கையில கவனமாயிருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எதிர்பார்ப்புகளோடு தேவையோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. வழிவாசல்கள் திறக்கப்படுவதாக, தடைகள் விலகுவதாக, உம்முடைய வல்லமைகள் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் ஊற்று உண்டாகட்டும், தொழிலிலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்களை தேவன் செய்து நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த காலையிலே வந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு நாளும் காலையிலே எழும்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை துதிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த காலையிலே வந்தது நிமித்தமாய் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சி பகரத்தக்க அளவில் அற்புதங்களை அடையாளங்களையும் இவர்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பரலோகத்திலிருந்து பதில் கடந்து வரட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.